மேம். ஹே ஜோதி, எங்க இருக்க? காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் போனே எடுக்க மாட்டேங்கற? போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அலர்ட் பண்றதுக்காக தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ. என்னாச்சு? ஹலோ. ஹலோ. என்னாச்சுன்னு சொல்லு. யார் பேசுறீங்க? என்ன பதட்டமா இருக்க? ஹலோ. போலீஸ் கிட்ட மாட்டிட்டியா? இன்னும் தெரியலன்னு சொல்ல போறியா? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? இல்ல மேம். பாக்குறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. நம்புங்க. எங்க மறைச்சு வச்சிருக்க? இல்ல மேம். அது என்ன மேம்? யார் கால் பண்றான்னு எனக்கு தெரியல. ட்ரக்ஸ் எங்க வச்சிருக்க? ட்ரக்ஸா? மேம், என்ன ட்ரக்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? நான் இப்பதான் கோயில்ல இருந்து வரேன். எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? என்ன நம்புங்க மேம். எனக்கு எதுவும் தெரியாது. மேம் ப்ளீஸ் மேம். 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 ப்ளீஸ் மேம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேம். நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. Hold this. மேம், இது எனக்கு தெரியாது மேம். இது என்னோடது இல்ல மேம். மேம், எனக்கு நிஜம் எனக்கு தெரியாது மேம். இது எப்படி என் ஹெல்மெட் குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது மேம். மேடம், உன் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு தெரியாதுன்னு சொன்ன? நிஜமாவே தெரியாது மேடம். ஹேண்ட் ஓவர் டு நார்கோடிக்ஸ் டிபார்ட்மெண்ட். சரிங்க மேடம். மேம், அது என்னோடது இல்ல மேம். என்ன நம்புங்க மேம். மேம் ப்ளீஸ் மேம். மேம் சார், சொன்ன கேளுங்க சார். அது Sir, sorry I got a bit late.
Coming to the point, Kiran, you are being blamed for the abetment of Arun's suicide. அவன் ஃபியூச்சரை டிசைட் பண்றேன்னு சொன்னீங்களாமே அது நிஜமா? Ma'am, அவங்க பேரண்ட்ஸை நீங்க வார்ன் பண்ணீங்களா? கம்ப்ளைண்ட் கூட இல்லாம இன்டென்ஷனா நீ அவனை அரெஸ்ட் பண்ணிருக்க. இப்ப பாரு எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சுன்னு. உன்னால ஒருத்த செத்துட்டான். மீடியாக்காரங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு ஸ்பைசி மெட்டீரியல் கொடுத்துருக்கீங்க. சோ இந்த மீட்டிங் என்னோட எக்ஸ்பிளனேஷனை கேட்கறதுக்காக இல்ல, உங்க டிசிஷனை சொல்றதுக்காக கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ லிசன் டு அஸ். ஆஸ்க் மீ. ட்ரைனிங்ல நீ எடுத்த உறுதிமொழியை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். I, Kiran Kumararaj, do solemnly affirm that I'll be faithful and bear true allegiance to India and to the Constitution of India as by law establishment, that I'll uphold to sovereignty and integrity of India, and that I'll carry out the duty of my office loyally, honestly and impartially. ஓகே. வெரி ஆனஸ்டி, லாயல்டி, இம்பார்ஷியாலிட்டி. வெப்சைட்ல போட்டான்றதுக்காக ஒருத்தனை டார்ச்சர் பண்ணுவியா? வெப்சைட்டா? ஆனா வெப்சைட்ல போட்டது அருண் கிடையாது. அப்படியா? இது என்ன திடீர்னு புதுசா? அன்னைக்கு நீ தானே என்கிட்ட சொன்ன அவ ஒரு சிக் மைண்டட்னு. சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ், அன்னைக்கு நான் சொன்னது வெப்சைட்ல அப்லோட் பண்ணது ஒரு சிக் மைண்டட் பர்சன். அப்போ நான் அருணோட பேரை சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது எதுக்காக அருண் மேல சர்வேலன்ஸ் வச்ச? அவ ஃப்ரெண்ட் எதுக்காக அரெஸ்ட் பண்ண? இந்த மாதிரியான பிளேமிங் என்கொயரிக்கு அப்புறமா கூட நாம பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணணும். Again, that lollipop guy? மேபி. My God. நீ இன்னும் ஹாலுசினேஷன்ல இருந்து வெளியில வரலையா? சார், இவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். ஹலூசினேஷனா? சார், அதுதான் உண்மை. நான் சொன்னது எல்லாமே உண்மை. அருணுக்கும் இந்த வெப்சைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ்வளவு உறுதியா நீங்க எப்படி சொல்றீங்க? சரி, இவன் ஒரு ஸ்டாக்கர். ஸ்பான்டேனியஸா இம்பல்சிவா ரியாக்ட் பண்ணுவான். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்க எதை வேணாலும் செய்வாங்க, மர்டர் கூட. ஆனா வெப்சைட் எல்லாம் இம்பாசிபிள் சார். ஏன் சொல்றேன்னா அதை செய்யறதுக்கான பேஷன்ஸும் டைமும் அருணுக்கு சுத்தமா கிடையாது சார். திஸ் இஸ் a job of a sick minded person who is wandering outside. அவன் தான் ரொம்ப டேஞ்சரஸ். அவன் இல்ல டேஞ்சரஸ். யாரு டேஞ்சரஸ்னு பாரு. என் பேர் அருண். எனக்கு வாழணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த ஏசிபி கிரண் கொடுக்கிற ப்ரெஷர்லயும் டார்ச்சரையும் ஏத்துக்கிட்டு என்னால வாழ முடியல.